Good evening, everyone. Thank you for joining in an Instagram Live, as usual impromptu. I'm with Mr. Jaykumar and in a place called the Chitralayam. This is a museum which is housed in Chennai and has a whole list of paintings by popular artists who follow Raja Ravi Verma's footsteps but also invent their own. This entire segment of our cultural history is something which we need to work a lot on. They actually had an atelier studio of multiple people functioning. What I want to begin with is by introducing Mr. Jaykumar, who is Ramalingam's son, and we will start from this photograph, which has a whole series of the artists who took the baton of Ravi Verma on into the decades which follows. Sir, Ningo Cholunga sir, please introduce us to the artists who were working along with Kondai Raju. இவங்க வந்து கொண்டை ராஜு சென்டரில் இருக்கிறவங்க. அதுக்கு அடுத்து வந்து சுப்பையா, அவரோட ஃபஸ்ட்டு சிஷ்யர் வந்து சுப்பையா. அப்புறம் வந்து மீனாட்சி சுந்தரம். அதுக்கப்புறம் இவரோட சுப்பையாவோட பிரதர் வந்து அருணாச்சலம். இது வந்து ராமலிங்கம். அவரோட ராமலிங்கம் உங்க அப்பா? ஆமாம், என்னோட அப்பா. இவர் ஸ்ரீனிவாசன் எங்கள் சித்தப்பா. அண்டு செண்பகமூர்த்தி. இவங்க தான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் செட்டில் வந்து ஜெகநாதன், பரணி, ஞானகுரு, லக்ஷ்மணன், பாப்பையா, பங்காரு, இவர் வந்து கிருஷ்ணமூர்த்தி, முருகபூபதி, ஸ்ரீனிவாசன் அண்ட் ஞானகுரு, 3 பேர் இப்போ அலைவாக இருக்காங்க. எம்சி ஜெகநாத் இப்பதான் இருந்தாரு, just a few others. சார், இது பத்தி சொல்லுங்க. எஸ்பெஷலி யூ வர் டாக்கிங் அபவுட் தி ஒன் இன் தி சென்டர். சிவகாசி கேலண்டர்ல ஃபர்ஸ்ட் 4 கலர்ல, அதாவது லித்தோவுக்கு முன்னே, அதுக்கப்புறம் 4 கலர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆனது வந்து அம்பாள் காஃபி தான். நேஷனல் லித்தோ பிரஸ்ல ஃபர்ஸ்ட் அவங்க பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க இந்த கேலண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி கல்யாண பத்திரிகையில இருந்து இந்த படங்கள் இருக்கும். அவங்க கல்யாணம் இவங்க டிசைன் பண்ணது வந்து வெட்டிங் இன்விடேஷனுக்கும் டிசைன் பண்றாங்க, பொங்கல் வாழ்த்துக்கு வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தீப்பிட்டி அந்த லேபிளுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வரைகிறாங்க. அது மாதிரி மேகசின்ஸுக்கு வரைஞ்சு கொடுக்குறாங்க. That looks like which cinema actress? That பத்மினி. அது அந்த இது வந்து இந்த சோடா கம்பெனிக்கு, விக்டரி சோடா, மதுரை. It is interesting, Elingla sir, that this particular period of art, there's a lot of intersection between art and cinema. Which I wanted to also ask you, sir, the lithograph stone which you have here. So they initially started using. இனிஷியலா லித்தோ தான் அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. லேபிளுக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. லேபிள் பிரிண்ட் தான் அவங்க சிவகாசியில ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் 4 கலர்ஸ் வருது. 4 கலர்ஸுக்குமே வந்து வரும்போது எங்க கேலண்டருக்கு வராங்க அப்படின்னா லித்தோலுக்கு டைம் எடுக்கும். 4 கலர் வரும்போது அவங்க தேவையான பிரிண்டிங் முடிஞ்சிருது, அப்புறம் டைம் இருக்கு, அதனால கேலண்டருக்கு வராங்க. அந்த அதை வந்து மெஷின் சும்மா இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணதுதான். இங்க வாங்க. I wanted you to tell me about this because we were talking about art, theater and cinema. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து கொண்டை ராஜு டிராமா கம்பெனியில் இருக்கும்போது பேக்ட்ராப் தான் வரைகிறாரு. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறது. இதுவும் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி என்னன்னா, ரமண மகரிஷிட்ட போய் ஜாயின் ஆகிறாரு. அவர் வந்து சன்னியாசம் வாங்கிறதுக்கு தான் போகிறாரு. அங்கே போய் இருக்கும்போது ஒரு போர்ட்ரைட் வரைஞ்சி கொண்டு வராங்க. அதில் வந்து அவருக்கு அவ்வளோ திருப்தி இல்லை படத்தில். இவர் நான் சரி பண்ணி கொடுக்கட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ சரி முன்னால் முடியுமான்னு கேட்குறாங்க. சரி பண்ணித்தரான்னு பண்ணி கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்குன்னு உடனே, அப்போ நீ இவ்வளோ டேலண்ட் இருக்கிறாலும் இங்கே இருக்க வேண்டாம், அவர் தான் வந்து இங்கே ட்ராமா கம்பெனிக்கு அனுப்புகிறாங்க. அப்புறமா இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் சொல்லுங்க. ஸ்ரீ அம்பாள் ஆர்ட்ஸ் அண்ட் தென் தி தேவி ஸ்டுடியோ. டெல் மீ அபவுட் திஸ். ஸ்ரீ அம்பாள் ஆர்ட்ஸ் வந்து 1942 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ராமா வந்து டிமினிஷ் ஆகிற டைமில் அவங்க ஸ்டுடியோ மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, அப்போது வந்து அந்த என்லார்ஜ்மெண்ட் தான் அதிகமாக போகுது. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் வந்து கலர் ஃபோட்டோவாக மாற்றி கொடுக்கறது. அது என்ன பேர் சொன்னீங்க நீங்கள்? பலிம்செஸ்ட். அது பண்ணுறாங்க. அதுதான் வந்து பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து இவங்களுக்கு பேக்ட்ராப்பில் வரைஞ்சி பழக்கம் இருக்கிறதுனால
ஸ்டுடியோ பேக்ட்ராப்ஸுக்கு இவங்க வரைய ஆரம்பிக்கிறாங்க. இதுல மெயினா இருந்தது வந்து மீனாட்சி சுந்தரம் தான். மீனாட்சி சுந்தரம் வந்து பேக்ட்ராப் வந்து ஸ்டுடியோக்கும் வரைவாரு, இதுக்கும் வரைகிறாரு. 1942ல இருந்து 54 வரைக்கும், 54ல தான் கேலண்டர் ஸ்டார்ட் ஆகுது. 54 வரைக்கும் இவங்களோட மெயினான ஒர்க் வந்து ஸ்டுடியோ பேக்ட்ராப்பும் என்லார்ஜ்மெண்ட் பெயிண்டிங்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப அந்த வால்ல இருக்கிறது அந்த ப்ளீஸ் டெல் அஸ் அபௌட் ஹூ இஸ் ஆன் தட் வால். அது வந்து கொண்டைராஜுவோட 3 வயசுல உள்ள போட்டோ. அது அவங்க பேரண்ட்ஸ். இது 60th பர்த்டேல எடுத்த போட்டோஸ். இது அவரோட பென்சில் ஸ்கெச்சஸ் கீழே இருக்கு. இது வந்து ப்ராக்டிஸுக்குள்ள வரைஞ்சி கொடுத்துறாரு. இந்த இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிகர் வரைக்கும் கொண்டு போறாங்க. Sir, this original painting, this is an original painting, board, poster color on board. So they were painting both for calendars as also, I mean, advertisements as also painting. இதுல வந்து you can almost see that there is an addition of something on top. அது என்ன பேஸ்ட் பண்ணிருக்காங்களா? பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. சில இது பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. சில லேபிள்ஸ் இருக்கும். இப்போ இந்த இதுக்கெல்லாம் லேபிள் ஆல்ரெடி இருக்கு. பிடிக்குள்ள லேபிள் இருக்கு. அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து போட்டோ மேல தான் நம்ம கலர் பண்ணிருக்காங்க. So there is a lot of transition between the photograph, the painting and the print. So at this period of art, it wasn't exactly a medium. It was just that the picture would go from one to the other. These were all prints from the paintings. And then we get into the paintings itself. Sir, this segment of the gallery, I want you to explain to me that sometimes when you had the signature of Kondairaju and Kovilpatti, it was actually by other artists also. Tell us about that. அந்த பீரியட்ல என்ன பெயிண்டிங் வரைஞ்சாலும், ஈவன் என்லார்ஜ்மெண்ட் வரைஞ்சிருந்தாலும் கொண்டைராஜுன்ற நேம்ல தான் அத்தனை பேருமே, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொண்டைராஜு நேம்ல தான் வரைவாங்க. ஈவன் பேக்ட்ராப் வரைஞ்சு அனுப்பிச்சிருந்தாலும் கொண்டைராஜுன்ற நேம்ல தான் இருக்கும். அடுத்து ஒரு பீரியட்ல அவரே என்ன சொல்றாருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்கவுங்க பேரை போட்டுக்கங்கன்னு சொல்றாரு. அதுல வந்து இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டது ராமலிங்கம் தான் ஃபர்ஸ்ட் பேர் போடுறாங்க. அதுக்கப்புறம் சுப்பையா போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து மீனாட்சி சுந்தரம் போடுறாங்க. எல்லாருமே போட ஆரம்பிக்கிறாங்க. So initially, even if it was Kondairaju, it was actually by different artists. ஆமா. So for instance, இது வந்து யார் பெயிண்ட் பண்ணது? இது வந்து சுப்பையா பண்ணது. ஆக்சுவலா வந்து அந்த கேலண்டர் வரும்போது 54 வரும்போது அவரோட ஏஜ் வந்து 60 கொண்டைராஜுக்கு. அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்றாருன்னா, ஃபுல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரெயின் பண்றது. இவருக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா யாருக்கு என்ன ஒர்க் கொடுக்கலான் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்றது, அதை மானிட்டர் பண்றதுதான் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. அதுல இம்ப்ரூவ் பண்றதோ, அதுல கரெக்ஷன்ஸ் பண்றதோ, கரெக்ஷன்ஸ் சொல்றதோ, இந்த விஷயத்துல தான் இருக்கிறாங்க. பட் எல்லாருமே அவர் பேர்ல தான் கையெழுத்து போடுவாங்க. I see. இந்த பெயிண்டிங் இது அப்பா வரைஞ்சது. கொண்டைராஜுன்ற நேம்ல உள்ள படம் தான் அது. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டைராஜு ஸ்ரீ அம்பாள் ஆர்ட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அப்பா வரைஞ்சிருப்பாங்க. கொண்டைராஜு ஸ்ரீ தேவி ஸ்டுடியோன்னு இருந்துச்சுன்னா அது சுப்பையா வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேர் தனியா போடுறாங்க. அந்த பேர் தனியா போடுறது was happening during Kondairaju's life. ஆமா, கொண்டைராஜு டைம்லயே தான் அவரே தான் பண்ணவே சொல்றாரு. வாங்க இது பார்க்கலாம். Let us see some of the other paintings which are here. Sir, so in the portion வந்து you have other artists also. ஆமா. இந்திர சர்மா for example. அது கீழ இருக்கிறது முருகக்கனி. இது வந்து ஸ்ரீனிவாசனோட பெயிண்டிங், சித்தப்பாவோடது. இது எம்சி ஜெகநாத்தோடது. பி சர்தாரோட பெயிண்டிங். அது பி சர்தார் features in volume 4 of the book series. He was a great Hanuman Bhakta. And in fact, he had himself photographed. He was quite the bodybuilder. And he had himself photographed as Hanuman. And then, of course, used that as the reference for painting Hanumans. But interestingly, he was a Muslim. So it's interesting that when you look at art and Sardar, I don't think there was a religious barrier at all, especially with the practitioners. Sir, idu patti solunga. Tell me about JP Singhal. JP Singhal adula vandu pathina இது வந்து ஸ்ப்ரே ஒர்க்கும் இல்லை, போஸ்டர் கலர் தான். அப்போ வந்து கலர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரி ஒரு பெயிண்டிங் வரையணுன்னா அவர் தான் இப்போ பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதில் வந்து பிரஷ் ஸ்ட்ரோக்கும் இருக்காது, ஷேடோஸும் இருக்காது, ஆனால் டெப்த் இருக்கும் படத்தில்.
இதுல வந்து ஃபிகர் மட்டும் அவர் வரைஞ்சிருக்காரு ஜேபி சிங்கார். சீனரிஸ் வந்து ஷேக் வரைஞ்சிருக்காரு. அவர் மோஸ்ட்லி இந்த சீனரியோட இருக்கிற படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேக் வரைஞ்சிருப்பார். ஒரு பீரியட் வரைக்கும் தான் அவங்க சேர்ந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் சேரல, அதுக்கப்புறம் தனியா பண்றாங்க. இது சொல்லுங்க. திஸ் இஸ் ஆஃப் கோர்ஸ் மை ஃபேவரட் ஆர்டிஸ்ட், எல்லாரோட ஃபேவரட். கே மாதவன். What a beautiful painting this is. Sir, K. Madhavan and Kondairaju, did they ever interact with each other? ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய போட்டோகிராஃபி இருக்கு, சேர்ந்து இருக்காங்க. ஏஜ் வந்து கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குமே. அவரை வந்து சிவகாசியில மாதவனுக்கு ஒரு ஹானர் பண்ணும்பொழுது எல்லாருமே அங்க போறாங்க, எல்லாரும் சேர்ந்து தான் பண்றாங்க. நேஷனல் லித்தோ பிரஸ் வந்து அவங்க பண்றாங்க, ஒரு ஹானர் பண்றாங்க. இப்போ மாதவனோட பெயிண்டிங்ஸ் ஆல்சோ ஐ திங்க் we should do a lot more research on his work. இது வந்து முல்காங்கரோட பெயிண்டிங். This Raghuveer Mulgaonkar. Raghuveer Mulgaonkar was SM Pandit student. That's one trajectory of the SM Pandit, then goes into studio SM Pandit, and then it goes into Raghuveer Mulgaonkar. That of course is in Bombay. This whole section goes into Shivkashi. So there's almost like two sections which develop. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்றாரு. யாரு? ரகுவீர் மல்காங்கர். இவர் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது. இதை பார்த்து தான் அப்பா ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ வந்து என்ன இப்போ இவரோட ஒர்க்கை பார்த்துட்டு அப்பா ட்ரை பண்றாங்க, எப்படி இவர் இவ்வளோ ஸ்மூத்தா வாஷ் பண்றாரு. ட்ரை பண்ணா வரல. அப்புறம் வந்து தான் இவர் ஜோதி ஆர்ட்ஸ்ல என்ன மாதிரி பண்றாரு, ஏன்னா இவங்களோட கான்டாக்ட் அங்கே இருக்கிறதுனால கேட்கும்போது அங்கேருந்து ஒரு பென் மாரி ஒன்று யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு இந்த ஏர் கன் மட்டும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஏர் கன் கம்ப்ரஸர் வேணும்ல, அது தெரியாது. அதுக்கப்புறம் அது எதை வச்சு பண்ணுறாங்கன்னு கேட்டு திரும்ப கம்ப்ரஸர் வாங்கி, அப்போது லெக் கம்ப்ரஸர் தான் இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜில் அந்த டிஃப்ரென்ஸ் அப்பா வரைஞ்சதில் தெரியும். ஏன்னா ஸ்ப்ரே பண்ணது தனியாகவே தெரியும், ஏன்னா அது ப்ராக்டிஸில் இல்லை. அதுக்கப்புறம் தான் அது அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸ்ப்ரே. ஃபர்ஸ்ட் கேலண்டர் ஆர்ட்ல கொண்டு வந்தது இவர்தான், Raghuveer Mulgaonkar. Because I was also thinking that Raghuveer Mulgaonkar's face is almost blemish free. It's like some of the cinema actresses today, when they come with their skin, it's blemish free. How did he achieve it? So it's nice to know that he was actually கன் யூஸ் பண்ணதே தெரியாது. அதுதான் அதோட ஸ்பெஷல். எங்கேயுமே அந்த டோனே தெரியாது. அந்த அளவுக்கு மாஸ்டர், ரொம்ப எங்கேயுமே அந்த டெப்த் தெரியாது. வாங்க, let us see. இது பத்தி சொல்லுங்க. show me, tell me about this artist. This is ராம்குமார். ராம்குமாரோட இது வந்து மோஸ்ட்லி மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ராம்குமார் தான். ஆயில் பெயிண்டிங் மாதிரியா இருக்கும். ஒண்ணுதான் இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா அந்த பீரியட்ல பண்ணது. கேலண்டருக்கு ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி வந்த இதுல அவரோட இது வந்து மோஸ்ட்லி லேடி ஃபிகர் இருக்கும், நிறைய இருக்கும். சாமி படங்களும் வரைஞ்சிருக்காரு Ramkumar. But JP Singhal also had a lot of these women, especially because he was working with the cinema industry. ஆமா, இவரோட இதுல வந்து கொஞ்சம் நியூட் ஃபிகர் இருக்கும் ராம்குமாரோட இதுல. அவரு இதுல அப்படி தெரியாது, அவர் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறமா இந்த பெயிண்டிங், the one which is behind us, சொல்லுங்க. Who is that? Who is சுப்பையா வரைஞ்சது. சுப்பையா வரைஞ்சது. this entire panel. சுப்பையா. இது வந்து கலைமகளுக்கு அவங்க ஆக்சுவலா வந்து ரெண்டு பார்ட். அப்பா வந்து கேலண்டருக்கு வரைகிறாங்க, சுப்பையா வந்து ஃப்ரேமிங் பிக்சருக்கு வரைகிறாங்க. ரெண்டு பேரும் கேலண்டர், இவங்களும் ஃப்ரேமிங்க்கு வரைஞ்சிருக்காங்க, அவரும் கேலண்டருக்கு வரைஞ்சிருக்காரு. மோஸ்ட்லி வரைஞ்சது வந்து கேலண்டருக்கு அப்பா தான், இவர் வந்து ஃப்ரேமிங் பிக்சருக்கு தான் நிறைய வரைஞ்சிருக்காரு. அதுல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரியான சப்ஜெக்ட் இருக்கும், ஸ்டாண்டர்ட் சைஸு. இவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்ட் பேப்பரில் வரைஞ்சிருப்பாங்க, லைஃப் ரொம்ப நாள் இருக்கும். பட் கேலண்டருக்கு வந்து 1 இயர் பீரியட் தான். அடுத்த வருஷத்துக்கு வேற கேலண்டர் மாறிடும். அதனால அவங்க யூஸ் பண்ற பேப்பரே வந்து நார்மல் ஆர்ட் பேப்பர்ல தான், ஆர்ட் பேப்பர் இருக்காது. அந்த 1 இயருக்கு தாங்குற அளவுக்கு தான் பேப்பர். அதுக்கப்புறம் அடுத்த கேலண்டருக்கு மாறிடும். So is that one of the reasons why most of these paintings have not survived at all? Mostly destroyed. Destroy ஆயிடும். சில இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல படம் வேணும், இது நல்லா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க.
அது ஃப்ரேமிங் பிக்சருக்குன்னு வரைஞ்சது சுப்பையா தான். இது லைஃப் லாங் இருக்கும், அவங்க பூஜை ரூமில் இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த சைஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ், சின்ன சின்ன ஃப்ரேமிங்க்கு தகுந்த மாதிரி பிரிண்ட்டு. அது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே சைஸ் விட்டோம் 20க்கு 15 இருக்கும். அவ்வளோ பெரிய படங்களுக்கு வைக்கிறதுன்றது வந்து ரேர் தான். This whole thing is Subbaya's work, isn't it? இல்லை, இது வரைக்கும் தான் சுப்பையா, அதுக்கப்புறம் ராமலிங்கம். Ramalingam. இந்த இதெல்லாம் ராம்குமாரோடது. So now talking about this panel is all Ramalingam's works. ஆமாம். இது வந்து என்னன்னா சினிமாவோட பாதிப்பு இருக்கும். ஒவ்வொரு பீரியட்ல சினிமால என்ன காஸ்டியூம்ஸ் இருந்துச்சு, என்ன ஜுவல்லரி இருந்ததுன்றது. இப்போ இதுவும் முருகர் தான், இதுவும் முருகர் தான். இது பழைய படம். இது வந்து இப்போ நம்ம வந்து கந்தன் கருணை இந்த மாதிரி படங்கள் வரும்போது போல்டு ஜுவல்லரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த ஈஸ்மன் கலரில் வரும்போது கலர்ஸ் பிரைட்டாக இருக்கும். அந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் அதில் இருக்கும். So the artists now are being influenced by the cinema. இனிஷியலாக வந்து சில படங்களுக்கு வந்து ஏபி நாகராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேலண்டர் கொண்டைராஜ் படத்துல இருந்து இந்த கலர்ஸ் நான் எடுத்தோம். ஏன்னா அப்போ வந்து கலர் வரும்போது அவங்க என்ன காஸ்டியூம் கலர் போடணும்னு தெரியணும்ல. பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆமா, see in fact I didn't even realize that. ஆமா, அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்காலர் ஒன்று சொன்னது என்னன்னா, இந்த நம்ம பிரான்ஸ் ஸ்டாச்சு இருக்குல்ல, இந்த கை, இந்த ஸ்டாச்சுல இந்த கை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த துணியை சுத்துறதுக்கு இந்த கேப். அதனாலதான் இந்த கை இங்க இருக்கு. இது வந்து அப்படியே கேலண்டருக்கும் வருது. இதே ஸ்டைல் போஸ்டர் அப்படியே சினிமாக்கும் வருது. சினிமாலயும் வந்து கேஆர் விஜயா சும்மா எதுக்கு கை இங்க வச்சிருக்கணும்? கரெக்ட் இல்லைங்களா? I know. They almost follow the old aesthetic of the icons. This is Meenakshi Kalyanam. மீனாட்சி கல்யாணம். இதெல்லாம் வந்து 70s வந்தது. இதுல இருக்கிற ஜுவல்லரி டீடைல்ஸ் பாருங்க, ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். இதுல வந்து என்னன்னா பிரிண்ட்டுக்கு வரும்போது இந்த டீடைல்ஸ் வராது. ஏன்னா டச்சிங் ஆர்டிஸ்ட் அவ்வளவு தூரம் கிளியர் ஓபன் பண்ண முடியாது அவங்களால. அது ஃபிளாட் ஆயிடும். அதனால என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற படங்கள் எல்லாம் கொஞ்சம் போல்டான. So அது வந்து that's an early work. Early one. And then this it translates, it goes into a later work. இன்னொன்று டச்சிங் ஆர்டிஸ்டுக்கு ஃப்ரீயா இருக்கணும், கலர் பிரிக்கிறதுக்கு ஃப்ரீயா இருக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து அப்பா கிளியரா பண்ணுவாங்க. இன்னொன்று இனிஷியல் பிரிண்டிங் வரும்போது பிரிண்டர்ஸ் வருவாங்க, நீங்க என்ன கலர் மிக்ஸ் பண்ணீங்க, ஏன்னா அதுல வந்து பிரிக்கணும், கலர் பிரிக்கணும்ல. அப்ப இது என்ன கலர் மிக்ஸ் பண்ணா இந்த கலர் வரும். அப்ப நான் இதுல எந்த இடத்துல என்ன கலர் வரணுங்கிறதெல்லாம் கேட்டு போடுறது, அந்த மாதிரி ப்ராசஸ் வரும். உங்க அப்பா எங்க இருந்தது ஸ்டுடியோ? இட் வாஸ் இன் சிவகாசி itself, is it? கோயில்பட்டி. கோயில்பட்டி. எல்லாருமே கோயில்பட்டில தான் இருக்காங்க. கொண்டைராஜு கோயில்பட்டில தான் இருக்கிறாரு. கோயில்பட்டில ஒரு டிராமா நடக்கும் போது டிராமா வந்து தீக்கரை ஆயிடுது, தீ பிடிச்சிடுது. அப்புறம் டேமேஜ், எல்லாருமே டிஸ்போஸ் ஆயிடுறாங்க. அந்த டிராமாக்கு இடம் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஒரு ஊர்ல பெரிய மனுஷங்க இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களோட இடத்த திரும்ப இன்னொரு இடத்த கொடுத்து அங்கே ஸ்டுடியோவாக வைக்கிறாங்க. அதில் தான் தேவி ஆர்ட் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. I see. Okay. And the Devi Art Studio continued much after Kondairaju also. Devi Arts இல்ல, ஸ்ரீ அம்பாலாஸ். Sri Ambalas. Kondairaju? Kondairaju on out also the studio continued. ஆமா, இருந்தது. ஒரு பீரியட் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லாம் அவங்கவுங்க தனித்தனி ஸ்டுடியோ மாறிட்டாங்க. அப்பா தனியா வந்துட்டாங்க, சுப்பையா தனியா இருக்கிறாரு, அருணாச்சலம் தனி ஸ்டுடியோ தேவி ஆர்ட் ஸ்டுடியோக்கு போயிட்டாரு. அம்பால் ஆர்ட்ஸ் மட்டும் இருந்ததுல வந்து முருகபூபதி, மீனாட்சி சுந்தரம், செண்பராமன் 3 பேர் இருந்தாங்க. மீனாட்சி சுந்தரம் திரும்ப லலிதா ஸ்டுடியோன்னு ஒன்று ஆரம்பிச்சு அவர் வெளியில போயிடுறாரு. இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களும் டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அந்த இடம் வேற மாறிடுச்சு. இப்ப என்ன இருக்காங்க? துணி கடை இருக்கு. இத பத்தி சொல்லுங்க. Tell me about how photography helped. இது வந்து எப்போ வந்து ஹேண்டிகேம் கைக்கு வருதோ அது வரைக்கும் உங்களுக்கு ரெஃபரன்சஸ் வந்து லிமிட்டாக தான் இருந்தது, அவங்களால கொண்டு போக முடியல. இன்னொன்று அப்போதான் வந்து எப்போ யாஷிகா வரும்போது கேமரா வந்தப்பறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. வெளியில் போகும்போது என்னென்ன கிடைக்குதோ ரெஃபரன்சஸ்க்கு நிறைய எடுக்கிறாங்க.
அந்த இதுல இருந்து எடுக்கும் போது தான் இந்த மாடை யூஸ் பண்ற காளை மாடு அதை அப்படியே சிவனுக்கு யூஸ் பண்றாங்க. இது வந்து பிளாஸ்டிக் பிளேட். அப்ப எங்க ஊர்ல ஒரு சின்ன ஒரு கடையில இந்த பிளேட் இருந்தது. அதை போட்டோ எடுக்கும்போது அதுல என்னன்னா நீங்க நேச்சுரலா பாத்தீங்கன்னா கலர்ஸ் வரும். நீங்க சும்மா வெளிச்சத்துல வச்சீங்கன்னா கலர்ஸ் தெரியும். அப்ப அதை வச்சுதான் அந்த கலர் ஃபார்ம் பண்றாங்க. இது குழந்தை வந்து என்னன்னா வீட்டுல வர்ற குழந்தை, வீட்டுல இருக்கிற குழந்தை. எங்க வீட்டுல 9 பேரு எங்க அப்பாக்கு. இதுல யாரு நல்லா இருக்காங்களோ அவங்கள போட்டோ எடுப்பாங்க. அதுல எங்க அக்கா நல்லா இருப்பா. அவதான் நிறைய போட்டோ, நிறைய கிருஷ்ணராவும் முருகராவும் இருப்பா ரெஃபரன்சஸ்க்கு. இது வந்து சென்னையில வந்து மாடல் போட்டோ எடுத்து வரைஞ்சாங்க. இது மேல் மாடல் ஊர்லயே எடுத்தது. அது ராமராஜன். இதே மாதிரி நிறைய படங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. So that is why you were saying that this is the model of this is probably your sister only. இதுதான் சிஸ்டர். இது என்னோட சிஸ்டர். அந்த போட்டோவும் இருக்கு. அது ஸ்டீஃபன் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அதை கம்பேர் பண்ணி போட்டிருக்காரு. அந்த போட்டோகிராஃபையும் வச்சு போட்டிருக்காரு. இதெல்லாம் வேற எந்த குழந்தையும் தெரியல, பட் அதை யூஸ் பண்ணிருக்கேன். Sir, so tell me about what is upstairs in the museum. Vango, show me the upstairs. ஒரு பீரியட்ல அப்பாவுக்கு இந்த சாமி படங்களா வரைஞ்சிட்டு ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரே மாதிரி லக்ஷ்மியை எத்தனை விதமா மாத்த முடியும்? வருஷம் லக்ஷ்மியா வரும், முருகனா வரும். எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆயில் பெயிண்டிங் எடுத்து ஒரு செட் ஆஃப் ஆயில் பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்காக அவங்க திருப்திக்கு ஒர்க் பண்ணது. பட் அது எதுவுமே ஃபினிஷ் ஆகல. இது சொல்லுங்க. tell me about what is on this. These are also all by ஆமா கொண்டே அப்பா வரைஞ்சது. ஏர்லி பீரியட்ல வரைஞ்ச பெயிண்டிங்ஸ். இந்த ஸ்டைல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல இதே சாமி படங்களுக்கு இதே ஃபேஸ் இருக்கும். எல்லாம் 60s வரைஞ்ச பெயிண்டிங்ஸ். அப்புறமா இந்த கேமராஸ் வச்சிருக்கீங்களே, tell me about the cameras. கேமராஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவோடவே அவங்க ட்ராவல் பண்ணதுனால எல்லார் வீட்லேயும் அந்த கேமரா செட்டப் இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீட்டில் குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, யார் வந்தாலும் ஃபோட்டோ எடுப்பாங்க. அது எங்கள் அம்மாவும் அக்காவும். அந்த இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க. அப்பா வந்து ஸ்டுடியோ ஸ்டோர் வச்சுருந்தாங்க. ஸ்டோர்ஸ் அவங்க ஸ்டுடியோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேல் பண்ணுற மாதிரி அதை சப்ளை பண்ணுறதுன்னு வச்சுருந்தாங்க. அதில் உள்ள மெட்டீரியல் அந்த மற்ற ஸ்டுடியோவில் இருக்கிற பொருள்கள் கொஞ்சம் அங்கங்கே மிச்சம் இருந்தது, கிடைச்சது. அதில் இருந்து எடுத்துருக்கோம். சார், அப்புறம் இந்த சைடில் ஐ ஃபவுண்ட் தோஸ் 3 வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் யூ வர் டெல்லிங் மீ அபவுட் ஹவு தி ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி கம்போஸ்ட் இட். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ஆர்ட் ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பென்சில் ஸ்கெட்சில் உள்ள இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சப்ஜெக்ட் படி. ஒன்ஸ் பென்சில் ஸ்கெட்ச் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஓவர் த பென்சில் ஸ்கெட்ச் கிளியர் பண்ணிடுவாங்க. ஓவர் ரைட்டிங் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு இங்க்ல பண்ணிட்டு அப்புறம் பென்சில் இதெல்லாம் அழிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கலர் இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஃபர்ஸ்ட் கலர் முடிஞ்சு செகண்ட் கலருக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபைனல் வரும். இதுதான் ப்ராசஸ் நடக்கும் இந்த மாதிரி ஒர்க்குக்கு. And that Madhavan, tell me about the Madhavan. That's Madhavan. Oh, that's a beautiful one. Krishna. I somehow gravitate towards Madhavan's works. In fact, I saw another Madhavan somewhere in Chennai also this time. Very nice. In a private collection. It was an oil painting, which is quite rare for a Madhavan. Okay. Usually Madhavan you would find it in a gouache. I've seen maybe only 2 or 3 oil paintings of Madhavan. This was one of them and it was quite nice. But of course, I think he excels himself in this medium. I've always felt that an artist somehow gets used to a particular medium, he should stick to that medium only because the skill which he gets from painting. This is also. Sure. Let's see this. Very nice. That's also by Madhavan? இது நான் வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து அந்த பெயிண்டிங் கிடைச்சது. அது வந்து ரஜோராட்ட தான் வாங்கினேன். அவர்கிட்ட வாங்கும்போது அவர் என்ன பண்ணாரு,
நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் அதை சேல் பண்ணலை, ம் எனக்கு உங்ககிட்ட இருக்க இந்த பெயிண்டிங் எனக்கு வேணும்னு கேட்டார். ஆ நான் அவர் என்ன சொன்னார், என்னோட கலெக்ஷனுக்கு வேணும்னு சொன்னதுனால நான் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஆ அப்புறம் அவரோட வெப்சைட்டில் போட்டிருக்கேன். அப்புறம் சரி எனக்கே கொடுங்கன்னு சொல்லி. அதே better. Sir, Ipo, tell me about what studio materials you have here, which is very interesting. You've recreated a studio. This is from Ramalingam Studio. ஆமாம், இது வந்து ஃபர்ஸ்ட் இது பாருங்க, இதுதான் ஸ்டுடியோ எங்கள் வீட்டில் இருந்தது கோயில்பட்டியில். அப்பா எடுத்தது ஸ்டுடியோவில், அப்பா எடுத்த இந்த டேபிள் செட்டப் இது அப்படியே இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். Are these the actual ones? எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணது. அந்த சேருக்கு நான் நெட் மட்டும் மாற்றிருக்கோம். அது ரொம்ப எல்லாம் போயிருந்தது, அது மட்டும் மாற்றிருக்கோம். மற்றபடி இந்த கலர் பாக்ஸ் எல்லாமே பாக்ஸ் இதுதான், கலர்லாம் இப்போ இல்லை. ப்ரஷஸ்லாம் இதெல்லாம் பழசு இல்லை, புதுசு தான். அந்த லைட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபேன் ஒன்று உண்டு, அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இந்த இதில் இந்த இருக்கிற ஃபேன் இருக்குல்ல, அது மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இது ஒரு டேப் ரிகார்டர் ஒன்று இருக்கும், ஸ்கூல் டைப்பு, அது வந்து ரிப்பேர் கொடுத்துருக்கேன், அதனால இருக்கு. மற்றபடி அவங்க யூஸ் பண்ண ஒர்க் ஸ்டேஷன் இது. So, sir, thank you so much for showing us the entire collection which you have. I think the work which you are doing is so important because the later legacy of artists like your father and all of these artists who were associated with Konderaja Studio, I think it needs a lot more research. So I do hope people start writing about them and researching them. And certainly to all of you who are watching this stream, you have to come and see the Chitralayam in Chennai. அதே மாதிரி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். Please. என்னன்னா, இது என்னோடது மட்டும் இல்லை, அப்புறம் கொண்டைராஜுவோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 7 பேர் இருக்கிறதுல எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே அவங்களோட மெட்டீரியல்ஸு, இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு நான் இனாகுரேட் பண்ணும்போது கிடைச்சது என்னோட கலெக்ஷன் மட்டும்தான் இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்கள்ட்ட இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, எனக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. இதில் வந்து மாரிஸ், அதாவது சுப்பையாவோட பையன், அவங்க ஃபேமிலியில் தான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃப்ஸ், பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ், மெட்டீரியல்ஸ் நிறைய அவங்களோட மெட்டீரியல்ஸ் கிடைச்சதுலாம் அவங்க தான் கொடுத்தாங்க. இதேமாரி ஒவ்வொரு ஃபேமிலியும் எங்களுக்காக இந்த சித்ராலயத்துக்காக கொடுத்துருக்காங்க. So great. I mean, that is what happens when you have to construct a culture. It requires multiple people to pitch in. So to all of you all who are watching, please do come visit this place. It is in Chennai. It's a beautiful display of the later popular artists. We should start encouraging the later art legacy, which has actually captivated our imagination for at least 5 to 6 decades after Raja Ravi Verma. Thank you all for joining in. And thank you, sir. Thank you.